ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எடுத்த vlog தான். காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் போடுறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு பட்டு பாவாடை சட்டை எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2 சுடிதார் மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒன்று பிக் பண்ணியிருக்கேன். இதோட கலர் எக்ஸாக்டாக என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் எதுவும் வியர் பண்ணதில்லை. ஸோ அதனால் இதை பிடிச்சி எடுத்தேன். மெட்டீரியல்லே பார்த்திங்கன்னா நெக்குக்கு சிம்பிளாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம பெருசாக எந்த டிசைனும் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக வந்து இந்த லீஃப் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அதுதான் கொடுத்துருந்தேன். பேக் சைடு வந்து ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் ரவுண்ட் நெக்கு வித் நாட்டோட கொடுத்துருந்தேன். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தேன். எனக்கு என்னமோ தெரில, இப்போலாம் வந்து இந்த பஃப் ஸ்லீவ் ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால் அந்த பேட்டர்ன் தான் கொடுத்துருந்தேன். பாப்பாவோட பட்டுப்பாவோட சட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்தது தான், புதுசுலாம் கிடையாது. பட் என்ன ஆகுது அப்படின்னா பட்டுப்பாவோட சட்டை இப்போ கொஞ்சம் சின்னதாகிட்டே வருது. ஸோ அதனால் போட்டு அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி 2 விசேஷம். பெரிய கார்த்திகை, அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகையும் வந்திருக்கு. ஸோ 2த்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு பண்ணிகிட்ருக்கேன். கிருத்திகை அப்போ வீட்டில் வந்து விரதம் இருந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். அது மதியமே பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி பெரிய கார்த்திகை இருக்கிறனால சாயந்தரத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட போகிறேன். ஸோ ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் தான். மதியத்துக்கு மேலே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக சாம்பார் ரசம் வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் டே அப்படிங்கிறனால கடலைப்பருப்பு வடை பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மலாக சமைக்க வேண்டிய சமையல் ஐட்டம் எல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட போகிற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கார்த்திகை பொரி வாங்கி வச்சுருக்கேன். அந்த பொரியை ரெடி பண்ணிவிட்டு பருப்பு வடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கார்த்திகை தீபம் அப்படின்னாலே விளக்குகள் தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 நாளாக மழை பெஞ்சிட்ருக்குது. ஏன் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. அதனாலே என்ன பண்ணேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அகல் விளக்கெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் மட்டும் முந்தின நாள் அன்னைக்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்துக்கும் வந்து பொட்டு வச்சுக்க போகிறேன். மஞ்சளை எப்பயுமே வந்து நல்லா குழச்சிட்டு வச்சோம் அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா உதிராமல் அப்படி ஒட்டியிருக்கும். மஞ்சளை எப்படி நம்ம தண்ணி விட்டு கலக்கிறோமோ அதே மாதிரி நம்ம குங்குமத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரோ இல்லை தண்ணியோ விட்டு கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உதிராது. நம்ம அடுத்து எடுத்து கழுவுற வரைக்கும் அந்த மஞ்சள் குங்குமம் அப்படியே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம குழச்சி வைக்கும்போது அது இன்னும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 4 மணிக்கு மேலே 2 பேருமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போலேருந்து ரெடி ஆனோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்து நமக்கு வேலைகள் கரெக்டாக இருக்கும். நம்ம விளக்கு ஏற்றிட்டு கோயிலுக்கும் போகணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து தலை பின்னி விட்டுட்டேன் அப்படின்னா அவள் வந்து அவளோட விஷயங்கள்லாம் பார்த்துக்கோ, அது போக எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அலைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சு இருக்குது, அதை வச்சு சாமி ரூமில் கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா. ஏன்னா அப்போலாம் அவள் சின்ன பிள்ளை தான். ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைக்கு விலை கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமாம்மா சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறா. நானுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட்டுறது எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். சில நேரங்களில் அவள் குப்பை அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் கூட்டுவா. ஆனால் அதுக்காக நம்ம குறை சொல்லக்கூடாது. கூட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி கூட்டணும் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். ஸோ அவள் தப்போ சரியோ நீ கூட்டி பழகு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நான் கூட்டி விட்டுருவேன். ஆனால் இதெல்லாம் நான் எப்போ செய்ய சொல்லுவேன் அப்படின்னா, ஃப்ரீயாக என்றைக்கு இருக்குமோ அன்றைக்கி வந்து வீட்டை கூட்டும் போது அவளை கூட்ட சொல்லி தருவேன். இந்த மாதிரி அவசர அவசரமாக பண்ணுற நேரத்துலலாம் பாப்பா செய்கிற இடத்துல நானே செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சிருவேன். பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டு அப்படியே நானும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போகிறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதை விளக்கேற்றுற நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு கோலம்லாம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 மணியை போல் டிவியெல்லாம் போட்டு விட்டுருந்தோம். ஏன்னா திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டு தான் நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஏற்றலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவ்வளோ விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் 27 விளக்கு நம்ம கண்டிப்பாக ஏற்றணும். அது போக அதிகமான விளக்குகள் நம்ம ஏற்றிக்கலாம். அது எல்லாமே நம்மளோட பிரியம்தான். ஸோ எல்லா விளக்குகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் ஊற்றி திரிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
டிவிலையும் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்ற போகிறாங்க. தீபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் தீபம் ஏற்ற ஆரம்பித்தோம். என்ட்ரன்ஸில் கோலம் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல சென்டரில் உருளி வைக்கலான்னு சொல்லிட்டு பாப்பா தண்ணிலாம் ஊற்றி பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தா. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றியாச்சு, நம்ம வீடுகள்லேயும் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம். மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஏன்னா வெளியே நல்லா சோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு, நம்ம இவ்வளோலாம் ரெடி பண்ணி வைக்கிறோமே, இந்த விளக்கு நின்று எரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், கரெக்டாக விளக்கேற்ற போகிற நேரம் மழை இல்லை. தொடர்ந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு சுத்தமாக எங்கள் ஏரியாவில் மழையே கிடையாது. ஸோ விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நின்று எரிஞ்சது. அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கடவுள் பாருங்களேன் என்னென்னலாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. குத்து விளக்கு எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சு விளக்கேற்றலான்னு போனேன். அதுக்குள்ளே என் பொண்ணு நான் தான் ஏற்றுவேன்னு ஒரே அடம். சரி ஏற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மற்ற விளக்குகள்லாம் ஏற்றிட்டு இருந்தேன். பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலே இப்படி தான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாத்தையும் அவங்களே இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்க்கும்போது ஒரு வகையில் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, போகிற இடத்துல அவங்க தானே போய் வேலை செய்ய போகிறாங்க, அவங்கள போய் நம்ம ஏன் வேலை வாங்கணும், வேலை செய்ய சொல்லணும்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி யோசிப்பாங்க. பட் அப்படிலாம் நம்ம யோசிக்க வேணாம். நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்ய கற்றுக் கொடுத்தா தான் போகிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு விருப்பமும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஒரே ஒரு பொண்ணு தான். அதனாலே என்னமோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஒரு பொண்ணு தானே வச்சுருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நான் ஒரு பொண்ணு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால என் பொண்ணுக்கு எந்த வகையிலையும் நான் செல்லம் கொடுக்கல. எங்கே கண்டிஷனாக இருக்கணுமோ அங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கேன், எங்கே பாசமாக இருக்கணுமோ அங்கே பாசமாக இருந்திருக்கேன். நான் ஒரு பொண்ணு தான் வச்சுருக்கேன், அதனால் நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், அவள் கேட்குறது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்லாம் நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. நானாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், நாங்கள் 2 பேருமே அப்படி தான் பாப்பா கிட்டே நடந்துக்குவோம். அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். அவளோட ஏஜுக்கு அவள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எடுத்துக்கிறா. அது போக வந்து இன்னும் வளர வளர அவளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொக்கப்பானை ஏற்றுவாங்க இல்லையா, ஸோ கோயிலில் வந்து அதை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வீட்டுக்கு வரதுக்கே மணி 8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த கையோட கடலைப்பருப்பு வடை தட்டி போட்டு எடுத்துகிட்டு கார்த்திகை பொரியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அன்னைக்கு கோயிலில் சுவாமிக்கு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அணைஞ்ச விளக்குகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மொதல் நாள் சிறப்பாக முடிச்சாச்சு. 2வது நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டா. மொதல் நாள் அன்றைக்கி வெடி வெடிக்க நேரம் இல்லை, ஏன்னா கோயிலேருந்து வந்ததே லேட்டு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நேரமே சரியாக இருந்தது. சரி 2வது நாள் வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட சேர்ந்துட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா வெடிலாம் வெடிச்சிட்டு இருந்தா. எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் விளாக் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.